I request Reverend Chief Guest Ms. Beulah Daniel to address the gathering. Good morning to all. I thank my Almighty who have given this good opportunity to stand in front of you. I thank Honorable and respect Chairman, then MD sir, the principal, vice principal, staffs, and beloved students. It's very exciting moment for me. I really enjoyed many praises on distributor, especially the attendance praise was impressive. Me, witness, in school, I didn't have this opportunity to realize, but it was very good. So that is encouraging our students to motivate the parents. It's very good. I really enjoy. Okay. Now, just my topic is regarding the nutrition. Nutrition அப்படின்னு சொன்னா என்ன? How நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும்? How to carry over? How to follow? Only that. How to keep our body good, healthy, without any disease condition. அதை தான் நம்ம என்ன செய்வோம்னா ஹைலைட் பண்றது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வருமுன் காப்பதை விட வந்தப்பி காப்பதை விட வருமுன் காப்பதே நலம். Health is our wealth. Let thy food be our medicine, and thy medicine have go away from our lives. That is our motto. We should have the goal to be that. Prevention is better than care. For each one, எல்லாவோட responsibility. Health. Health in சொன்னதுனாலே that is our responsibility. என்னோட வயிற்றுக்கு நான் தான் சாப்பிடுவேன். உங்களோட வயிற்றுக்கு யார் சாப்பிடுவா? Interact with the so that it will be very interesting for you. Otherwise, it will be getting bored. நம்ம எல்லாருமே அவங்கவுங்க வயசுக்கு தான் அவங்கவுங்க என்ன செய்யறோம்? சாப்பிடுறோம். That is our responsibility. நம்மளோட ஹெல்த்துக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஹெல்த்தியை சாப்பிட்டா நம்ம பாடி, நம்ம physically, mentally, and we will always have that immune response. நோய் எதிர்ப்பு சக்தி கூட நமக்கு என்ன செய்யும்னா கிடைக்கும். டே டு டே ஆக்டிவிட்டி அதுவுமே நமக்கு என்ன செய்யும்? எந்த தங்கு தடையும் இல்லாம பெர்ஃபெக்டா பில்டப் பண்றதுக்கு முடியும். டு இம்ப்ரூவ் அவர் ஓவரால் ஹெல்த், தட் apart from the dietary practices, the lifestyle changes also we have to practice. For that, we have to have balanced diet. Balanced eating habits நம்ம என்ன செய்யணும்னா ஃபாலோ பண்ணணும். Healthy food choices have to be followed. Then portion control. அளவு ஃபுட்டு எடுக்கிறது சரிவித சமமான ஃபுட்டு நம்ம எடுக்கணும். என்ன மாதிரி ஒரு ஃபுட்டு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கணும். ப்ளஸ் அதோட அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தான் நம்ம பார்க்க போறோம். பேலன்ஸ் டயட் அப்படி சொன்னாலே என்ன? பேலன்ஸ் டயட்னா ரைட் ப்ரொபோர்ஷன், ரைட் ஃபுட், ரைட் டைம். எந்த நேரத்துல எடுக்கணும், என்ன மாதிரி அளவு எடுக்கணும், எந்த சமயத்துல நீ சாப்பிடணும். That is very very important for us. எதுவே எப்போ வேணும் சாப்பிடலாம், எப்போ வேணும் இருக்கிறாங்க, கண்டிப்பா அது நம்மளோட நல்ல ஹெல்த்துக்கு முடியாது. ஸோ நம்ம எந்த ஒரு டிசீஸ் கண்டிஷனும் இல்லாம நம்ம ஓவரால் ஹெல்த் நமக்கு நல்லா இருக்கணும். நம்மளோட ஐக்யூ நம்ம படிக்கிறதுக்கு தான் இப்போ வந்திருப்போம். அப்போ நம்மளோட ஐக்யூ அதாவது மென்டல் டெவலப்மெண்ட், நம்மளோட மோட்டர் டெவலப்மெண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கிளியரா பெர்ஃபெக்டா நம்ம ஷைன் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன மாதிரி உள்ள ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்குள்ளதுதான். இன்னும் என்னன்னா லோ ரிஸ்க் ஆஃப் அவர் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இந்த ஃபுட்னால
நமக்கு வரக்கூடிய டிசீஸ் கண்டிஷனை எல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது. மெயினா டயபெட்டிக், கார்டியாக் இஷ்யூஸ், கேன்சர், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நமக்காகவே வரவிக்கிற நோய்கள். அதுல இருந்தெல்லாம் எப்படி நம்ம we can release from that. Then இது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும், நம்ம எப்படி ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படி பார்க்குறப்போ, மார்னிங் கிங் மாதிரி நம்ம என்ன செய்யணும், சாப்பிடணும். நீங்க எல்லாம் எப்படி சாப்பிடுறீங்க? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்களா? சாப்பிடுறீங்களா? இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டவங்களா கை ஊத்துங்க பார்க்கலாம். நாட் டீ ஆர் காஃபி ஆர் மில்க் அது சாப்பிட்டதில்ல. நல்ல ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். சரிங்களா? யூ ஹாவ் டு ஹேவ் ஃபுட் லைக் அ கிங் இன் த மார்னிங். ஆஃப்டர்நூன் we have to have food like a queen. ஆஃப்டர்நூன் நம்ம ஃபுட்டை என்ன செய்யணும், குயின் மாதிரி சாப்பிடணும். நைட் டின்னர் we have to take as a beggar food. கண்டிப்பா நைட்டு பெகர் ஃபுட்டு தான் நம்ம சாப்பிடணும். தட் மீன் த குவான்டிட்டி, குவாலிட்டி, எவ்ரிதிங் ஷுட் பி வெரி மினிமல். அந்த மாதிரி உள்ள ஃபுட்டு தான் நம்ம என்ன செய்யணும்னா எடுக்கணும். ரைட் ஃபுட் அப்படி பார்த்தாச்சுன்னா என்ன, ஹோல் கிரைஸ், ஹோல் சீரீஸ், முழு தானியங்கள், முழு பருப்பு, இதுதான் ஹோல் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி உள்ள ஃபுட்ஸ் தான் நம்ம என்ன செய்யணும்னா எடுத்துக்கணும். நம்ம அந்த மாதிரி எடுக்கிறோமா, ரைஸ் வந்து நமக்கு ஒயிட்டா பியூரா பலான்னு இருக்கணும். தட்டில் கோட்டாச்சுன்னா அப்படி பால் மாதிரி இருக்கணும். அதுல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், நமக்கு பிடிக்காது. அப்படிதானே இல்லையா? கலர் சேஞ்ச் ஆகும்னா கண்டிப்பா நம்ம ஹோல் கிரைன் விச் கண்டெயின் நியூட்ரியன்ஸ், ஃபைபர், அந்த மாதிரி உள்ள ரைஸ் தான் நம்ம என்ன செய்யணும்னா எடுத்துக்கணும். முழு தானியங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரெட் ரைஸ், பிளாக் ரைஸ், ப்ரவுன் ரைஸ், பேம்பு ரைஸ், வரகு, குதிரவாளி, சாமை, திணை, வரகு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோளம், இதெல்லாம் தான் நம்ம ஹோல் கிரைன்ஸ். நம்ம டெய்லி என்ன செய்யணும்னா எடுக்க வேண்டிய கிரெயின்ஸ், அதாவது சீரீஸ், முழு தானியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அது எப்படி எடுக்கணும்னு சொல்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதை என்ன செய்யணும், ஹோலா தான் எடுக்கணும். அது ஹோலா எடுக்கிறப்போ அது வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும். நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அதோட ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே அதில் எதை செய்யணும் அட்டாச்பிளா இருக்கும். பட் நம்ம கடையிலேருந்து வாங்குறது எல்லாமே பாலிஷ்டு. இந்த கிரைன் ஃபைபர் எவ்வளோமே என்ன செய்யணும் போயிடும். அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வீட்லேயே வச்சு என்ன செய்யணும், அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், nuts, good protein, fish, egg, chicken, இதுவும் நம்ம என்ன செய்யணும்னா எடுத்துக்கணும். ப்ளஸ் nuts and oil seeds, அதுக்கப்புறமா சுகர்ஸ் அண்ட் ஆயில்ஸ், இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போர்ஷன்ல நீங்க என்ன செய்யணும்னா எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹோல் கிரைன்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறமா என்ன செய்யணும், அப்புறமானா ப்ரோட்டீன், குட் ப்ரோட்டீன், கம்ப்ளீட் ப்ரோட்டீன் லைக் மில்க், எக், ஃபிஷ், சிக்கன். சிக்கன்னு சொன்னுச்சுன்னா கண்ட்ரி சிக்கன், நாட்டுக்கோழி, அதெல்லாம் என்ன செய்யணும்னா எடுத்துக்கணும். நட்ஸ் அண்ட் ஆயில்ஸ், இட்ஸ் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங் லைக் பாதாம், பிஸ்தா, வால்நட், செசம் சீட்ஸ், கிரவுண்ட், எல்லாமே என்ன சார் ஒன்றும் இல்லை கிரேட் சீட். கடையில் நம்ம காசு கொடுத்து என்ன செய்வோம்னா அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் நான் அந்த வெள்ளரி பிஞ்சுங்கத, அந்த வாட்டர் மில்க் சீட்ஸு, கிரேட் சீட்ஸ், திஸ் எவ்ரிதிங் இஸ் அ நட்ஸ். இது போய் கம்மி நடுத நட்ஸ். இதையுமே நம்ம என்ன செய்யணும்னா எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எல்லாருமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாம்பழம்,
மாம்பழத்தை நம்ம எப்படி எடுக்கிறோம்? நல்லா பீல் பண்ணி அதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி அதோட ஃப்ரெஷ் மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ தட் த ஃபைபர் தன்மைக்கு அடிக்கேட் நமக்கு இருக்காது. விட்டமின்ஸ் மினரல் இதெல்லாம் நம்ம ஆஃப் த திங் நான் கீழே கூப்புதா தட் ஒன்லி தட் ஹஸ்க் நம்ம வெறும் அந்த எம்டி கேலரிஸ் மாதிரி தான் நம்ம அதை எடுக்கிறோம். ஸோ தட் தி ஷுட் டின் ரிமூவ் த ஸ்கின் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணாம தான் என்ன செய்யணும்னா எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோவா எடுத்துக்கிறோம். கோவாமே நம்ம எடுத்துக்கிறோம். பிள்ளை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாங்க சாப்பிடுவாங்க. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாம இருந்தா சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கணும். இல்ல ரொம்ப அது ஹார்டா இருக்கும். இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கண்டிப்பா நம்ம என்ன செய்யக்கூடாது? என்கரேஜ் பண்ணக்கூடாது. நம்ம ஹோல் ஃப்ரூட்டா தான் என்ன செய்யணும்னா ஆப்பிள் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி சாப்பிட்ற கிரேப்ஸ்ல இருக்க சாறு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி அவர்கள் இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணி அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? எடுக்கவே கூடாது. இட் ஷுட் பி எவ்ரிதிங் ஷுட் பி ஹோல். என்ன நமக்கு அவைலபிளா இருக்கிறோ அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஆல் த வெஜிடபிள்ஸ் 3 டைப்ஸ் வெஜிடபிள்ஸ்ல 3 டைப் அதை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. கிரீன் லீஃபி வெஜிடபிள், தென் நார்மல் வெஜிடபிள்ஸ், தென் ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ். எல்லாமே நம்ம என்ன செய்யலாம்னா எடுத்துக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. Assets, what are the things to remove and what are the things to be intaken? அதை நம்ம பார்த்து நம்ம அதை என்ன செய்யணும்னா கண்டிப்பா எடுத்துக்கணும். இன்னும் திஸ் எவ்ரிதிங் கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? இது எல்லாமே கரெக்டான அந்த ஃபுட் எல்லாமே நம்ம என்ன செய்யணும்? டெய்லி இன்டேக்ல எடுத்துக்கணும். ஒரு பவுல் நம்ம ரைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதுல கண்டிப்பா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அண்ட் ஆயில்ஸ், சுகர், சால்ட் எல்லாமே என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். எதுவுமே இல்லாம நமக்கு பிடிச்சது மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா கண்டிப்பா எடுத்துக்கவே கூடாது. ஒரு நாள் நம்ம குவான்டிட்டி பார்த்தோம்னா பெர் டே 3 கிரெயின்ஸ் ஹோல் கிரெயின்ஸ் நம்ம என்ன செய்யணும்னா எடுத்துப்போம். 3 டைம்ஸ் நம்ம என்ன செய்யறோம்? ஃபுட் எடுத்துக்கிறோம். மெயின் கோர்ஸ் மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். மார்னிங் ஏதாவது ஒரு கிரெயின் இருக்கணும். அது மீன்ஸ் ராகி. மத்தியானம் பார்த்தாச்சுன்னா பீட்ஸ். நைட் பார்த்தாச்சுன்னா ஓட்ஸ் ஆர் பேம்பு ரைஸ், பிளாக் கிராம் ரைஸ், ஓட்ஸ் ஏதாவது ஒன்று. இந்த மாதிரி ஸ்மால் மில்லட்ஸ்ல எல்லாமே காம்பினேஷன்ல நம்ம என்ன செய்யணும்னா பெர் டே 3 வெரைட்டிஸ் ஆஃப் கிரைன்ஸ் என்ன செய்யணும்னா எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுக்கிறீங்களா? You have to follow today onwards. Then 3 types of vegetables per day, 3 fruits நீங்க என்ன செய்யலாம்? எடுத்துக்கலாம். 5 vegetables நீங்க என்ன செய்யலாம்னா எடுக்கணும். Compulsorily you have to have 5 vegetables, 5 types of vegetables. Then 2 pulses, பயறு, பருப்பு இதெல்லாம் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு 2 வெரைட்டி கண்டிப்பா ஒரு நாள் என்ன செய்யணும்னா எடுத்துக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான்வெஜ் 2 நான்வெஜ்ஜஸ் நீங்க என்ன செய்யலாம்னா எடுத்துக்கலாம். நான்வெஜ் அப்படி பார்க்குறப்போ ஃபிஷ், சிக்கன், எக் பிளஸ் ஃபிஷ் ஏதாவது 2 எடுத்துக்கலாம். இல்லை எக் பிளஸ் சிக்கன் இந்த மாதிரி ஏதாவது 2 நீங்க என்ன செய்யலாம்னா டெய்லி எடுத்துக்கணும். ப்ளஸ் 2 glasses ஆஃப் மில்க். 2 glasses ஆஃப் மில்க் காலையில் ஈவினிங் எடுத்துக்கலாம். இல்லை ஈவினிங் நைட் நம்ம என்ன செய்யலாம்னா எடுத்துக்கலாம். பட் 2 glasses ஆஃப் மில்க் கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்னா எடுத்துக்கணும். தட் 25 grams ஆஃப் நட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் நீங்க என்ன செய்யணும்னா எடுத்துக்கணும். நட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ்னா பாதாம், பிஸ்தா, வால்நட் அது மட்டும் கிடையாது. யூ கேன் ஹாவ் எனி எள்ளு முட்டாய், கடலை முட்டாய், இதெல்லாம் லோக்கலி நமக்கு என்ன கிடைக்குதோ அது நம்ம என்ன செய்யலாம்னா எடுத்துக்கலாம். நத்திங் ஸ்பெசிஃபிக். நமக்கு எப்போ கிடைக்கிறது மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா எடுத்துக்கலாம். பட் கம்பல்சரி யூ ஹாவ் டு ஹாவ் 25 grams ஆஃப் நட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் per day. Then 3 liters of water.
3 லிட்டர் வாட்டர் கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்னா குடிக்கணும். ஸோ தட் இட் ட்ரெயின் அவுட்ஸ் ஆல் த டாக்ஸின்ஸ் ஃப்ரம் யுவர் பாடி. அந்த பாடியிலேருந்து எல்லா டாக்ஸின்ஸும் வெளியில போறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தண்ணி நெறைய நம்ம என்ன செய்யணும்? குடிக்கணும். காலையில எந்திரிச்ச உடனே நம்ம என்ன செய்யணும்? தண்ணி வந்து நெறைய குடிக்கணும். தண்ணி குடிச்சு தான் இம்மீடியட்டா நம்ம டே என்ன செய்யணும்னா ஸ்டார்ட் பண்ணணும். தட் வில் பி வெரி மச் ஹெல்பிங் ஃபார் அவர் பாடி. இன்னும் என்ன பார்த்தோம்னா, இது எல்லாமே சொல்லிட்டோம். ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், கிரைன்ஸ் சாப்பிடணும், பல்சஸ் சாப்பிடணும். த ப்ரிப்பரேஷன் மெத்தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, என்ன ப்ரிப்பரேஷன்? நம்ம நார்மலா ஈஸி கோயிக்கு வீட்ல எல்லாமே கடையிலேருந்து ரெடிமேட் நம்ம வாங்க கூடாது. வி ஹாவ் டு பை த ஹோல் கிரைன். எல்லாம் தானியங்கள் அரிசியா இருக்கட்டும், கோதும்பா இருக்கட்டும், ராகியா இருக்கட்டும், வரட்டா இருக்கட்டும், பனிவரகா இருக்கட்டும், எல்லாமே ஹோல் கிரெயின் கடையிலேருந்து வாங்கி வீட்ல வாங்கி க்ளீன் பண்ணி, அதை ரோஸ்ட் பண்ணி, அதை ட்ரை பண்ணி, மில் பண்ணி நான் காலையில என்ன செய்யணும்னா யூஸ் பண்ணிக்கிறோம். தட் இஸ் நம்ம எல்லாமே மசாலாக்கு ஜாமானுக்கு கூட மஞ்சள், மல்லி, மிளகு எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யணும்னா அதை தான் ஃபாலோ பண்ணணும். இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கடையிலேருந்து வாங்குறது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து என்ன செய்வாங்க ஆட் பண்ணி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து கோதுமை மாவு வாங்குறோம். எவ்வளோ நாள் அது கெடாம எது கடையன் வாங்குற பாக்கெட்டு மோர் தேன் 6 months சும்மா இருக்கும். ஒய்மீஸ் அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இன்செக்ட்ஸ் கெமிக்கல்ஸ் வந்து என்ன செய்யிருக்காங்க ஆட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வீட்டில் வாங்கி பொடிச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம்னா மோர் தேன் 3 months தான் அது அது மேலே என்ன செய்யாது இருக்காது. பட் த டேஸ்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி வெரி குட். ஏன் நம்ம வந்து வீட்டில் வாங்கி அதை ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால சீக்கிரமாக அது இது செய்யும் கெட்டும் ஓஹோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே அதில் வந்து ஆட் பண்ணலாம். பட் இட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் அவர் ஹெல்த். பட் டேஸ்ட் இட் வில் பி லிட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கடையிலேருந்து கம்பேர் பண்ணுறப்போ. நம்ம அந்த ஹெல்த்தியை தான் என்ன செய்யணும்னா சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணணும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும் ப்ரிப்பேர் கண்டிப்பாக வீட்டில் அதாவது ஃபாலோ பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் மெயினாக நம்ம வீட்டில் எவ்வளோ நமக்கு ஒர்க்லோடு வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்கணும் அதை தான் நம்ம என்ன செய்கிறோம் ப்ரிசர்வ் பண்ணுறோம். பட் வி ஆர் நாட் பாதரிங் அபவுட் அவர் ஹெல்த். ஹெல்த் வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ நம்ம வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம தான் என்ன செய்யணும் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். விச் த காட் இஸ் கிவன் அ ட்ரெஷர் இன் அவர் ஹேண்ட். நம்ம குட்டீஸ் நம்ம பேபிஸ் நம்ம குழந்தைங்க எல்லாமே நமக்கு ஒரு ட்ரெஷர். ஒத்துக்கிறீங்களா? கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். ஒத்துக்கிறீங்களா? அதை வந்து நம்ம தான் என்ன செய்யணும் பாதுகாக்கணும். நம்ம தான் எஃபோர்ட் போடணும். நம்ம தான் அதுக்கு வந்து கேர் எடுக்கணும். we have to sacrifice ourselves. இந்த ஃபுட் ப்ரிப்பரேஷனை மெயினாக ஹவுஸ் ஹோல்ட் மதர்ஸ் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணால் இட் பி வெரி குட் ஃபார் யுவர் ஃபேமிலி. ஸோ தட் உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா டிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் வெரைட்டியாக ப்ரிப்பேர் பண்ணணும். வெரைட்டி ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா இம்மீடியட்டாக காலையே எந்திரிச்சிங்கன்னு நம்ம கிச்சனில் போய் நின்றுட்டு நம்ம இது பண்ணோம் அது பண்ணோம் இருக்கிறத வச்சு அப்படி கிடையாது. 1 வீக்குக்கு நம்ம என்ன செய்யணும் பிளான் பண்ணணும். இன்னைக்கு வந்து மார்னிங் என்ன பண்ணணும், ஆஃப்டர்நூன் என்ன பண்ணணும், நைட் என்ன பண்ணணும், பிஃபோர் கொண்டே ப்ரேயராகவே நம்ம என்ன செய்யணும் பிளான் பண்ணி நம்ம காலையை போய் நம்ம வந்து ப்ரிப்பரேஷனை வந்து என்ன செய்யணும்னா பண்ணணும். தட் வில் பி வெரி வெரி குட். பண்ணவே திரும்ப திரும்ப என்ன செய்யக்கூடாது. இப்போ 7 நாளைக்கும் அந்த காயோ பொரியலோ கூட்டோ இல்லை உங்களோட மெயின் கோர்சஸ் லைக் தோசை, இட்லி, இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி, பூட் இந்த மாதிரி ஒன்று ரொட்டீனில் ரொட்டீனில் 7 days வரவே கூடாது. அந்த மாதிரி என்ன செய்யணும் நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ தட் பிள்ளைங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அரைச்சதே திரும்ப திரும்ப இருந்தாச்சுன்னா அவங்களே சொல்லிடுவாங்க போரிங்காக இருக்கு நல்லா இல்லை. ஒரே 2 நாள் ஒரு தோசையா இட்லியை சாப்பிட்டாச்சுன்னா எப்படி இருக்கும்? தி வில் கெட் போ. ஸோ கண்டிப்பாக அந்த வெரைட்டிஸ் வந்து நம்ம கொடுக்கும். வெரைட்டிஸ் கொடுக்குறப்போ அதில் வந்து விட்டமின் மினரல்ஸ் அதில் இருக்க நியூட்ரியன் எல்லா ஃபுட்லேயுமே ஒரே நியூட்ரியன் இருக்காது. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒரு
கிரைன்ஸ் டு கிரைன் ஒவ்வொருத்துக்கும் அது டிஃபரெண்ட். அது எல்லாமே நம்ம என்ன செய்யறோம் கொடுத்தாச்சுன்னா எல்லா ஃபுட்ல உள்ள நியூட்ரியன்ஸும் நமக்கு இந்த பாடிக்கு என்ன செய்யும் கிடைக்கும். இன்னும் 15 முடிஞ்ச அளவுக்கு நீங்க 15 days பிளான் பண்ணீங்கன்னா தட் இஸ் அகெயின் வெல் அண்ட் குட். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து ஹெல்த் கான்ஷியஸோட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ தட் வில் பி வெரி வெரி குட் ஃபார் அவர் ஹெல்த். இன்னும் நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி என்ன டைமிங்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட் ஆர் த ரைட் டைமிங். ஏர்லி மார்னிங் 6 o'clock எழும்புறதுக்கே ரொம்ப கஷ்டம். அப்படி நினைச்சா நம்ம பாடியும் கஷ்டம் தான் ஆகுது. மார்னிங் ஏர்லி மார்னிங் 6 o'clock we have to feed our body. பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் அட்மிட் ஆயாச்சுன்னா டாக்டர் வந்து பார்க்கல இன்னொன்று கொடுக்கல நம்ம சொல்கிறோமா கேட்குறோமா? ஏன் அதை காலையிலே நம்ம வீட்டில் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணால் அந்த பிரச்சனையே இருக்காதல்ல. அதுக்கு தான் மார்னிங் 6 o'clock எம்டி ஸ்டமக்கில் யாருக்கா இருந்தாலும் சரி தண்ணி குடிச்சு பழகுங்க. மினிமம் 250 ml ஒரு 500 ml ஆஃப் வாட்டர். நம்ம பாடியில் உள்ள டாக்ஸின்ஸ் பாடியில் உள்ள வேஸ்ட் எல்லாமே அதை ட்ரைன் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட பாடியை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தண்ணி அது பிரச்சனை சுடு தண்ணி வேணாலும் குடிக்கலாம், பச்சை தண்ணி வேணாலும் குடிக்கலாம், இல்லை ஜீரக தண்ணி வேணாலும் குடிக்கலாம். சோம்பு தண்ணி ஜீரக தண்ணி கலர் அங்கே தண்ணியெல்லாம் இருப்பாங்க வேறு இதெல்லாம் போட்டு குடிப்போம்ல. எவ்ரிதிங் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த். எனிவே யூ ஹாவ் டு ஹாவ் ட்ரிங்க் வாட்டர் இன் த ஏர்லி மார்னிங். ஒரு ½ கேப்பில் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா நெக்ஸ்ட் ஃபீட் பண்ணலாம். தட் இஸ் a glass of milk, 1 egg, 1 fruit. நம்ம வந்து எவ்வளவு தூரம் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா என்னெல்லாம் பார்த்து பார்த்து குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாருமே ஃபேமிலியில் மேட்சிங்காக ட்ரெஸ்ஸு போடணும், மேக்கப் பண்ணணும். ஒன்று கூட ஒரு சின்ன ஒரு இயரிங் ஒரு கூட விடாமல் நம்ம என்ன செய்வோம் பார்த்து பார்த்து ப்ரிப்பேர். ஆனால் நம்ம ஹெல்த்தை நம்ம பார்க்குறோமா, நம்ம ஃபுட் இன்டேக்கு நம்ம பார்க்குறோமா அதுதான். ஸோ இந்த மாதிரி நெய், எக், 1 ஃப்ரூட் ஆர் நட்ஸ் ஏதான ஒன்று. இந்த 3மே நம்ம என்ன செய்யணும்னா காலையில் கண்டிப்பாக சாப்பிடணும். பிஃபோர் 6:30 to 7 இந்த டைமில் நம்ம ஒன்று எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஷார்ப்லி பிஃபோர் 8 o'clock நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யணும்னா எடுக்கணும். தோசை, இட்லி, பொங்கல் இந்த டிபெண்ட் அப்பான் யூ. நீங்கள் வந்து உங்களோட ட்ரெடிஷனில் என்ன பட் தட் கிரை மீன்ஸ் ஒரு நாள் ராகி இருக்க, ஒரு நாள் வரக்க இருக்க, ஒரு நாள் சோளை இருக்க, ஒரு நாள் கோதுமை எடுங்க. அந்த மாதிரி 24 ஸ்மால் மில்லட்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ரைஸ்ன்னு உடனே கேட்காதீங்க. ரைஸ் தான் வீக்லி ஒன்ஸ் உங்களோட ரொட்டீனில் வச்சுக்கோங்க. ஒன்லி இட்ஸ் ஹேஸ் ஒன்லி கார்போஹைட்ரேட். பிளாக் ரைஸ், ரெட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ், பேம்பு ரைஸ் இந்த மாதிரி உள்ளதெல்லாமே நீங்கள் என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம். கம்பு 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 கஞ்சி, அரை சோளக்கஞ்சி, வரது கஞ்சி இந்த மாதிரிலாம் கேள்வி பண்ணிக்கீங்களா? இந்த மாதிரி ஏதாவது இல்லை தோசை கூட அதில் ப்ரிப்பேர் பண்ணலாம். தோசை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கோதுமை தோசை, ராகி தோசை ஒன்றுமே இல்லைங்க. நம்ம சொன்னதுனாலே மூஞ்சை குளிச்சுக்கிறாங்க. அது தட் இஸ் வெரி வெரி ஹெல்த்தி. நம்ம ப்ரிப்பரேஷன் மெத்தடில் தான் இருக்குது. அதுக்கு அப்புறம் வெங்காயம் கூட்டி எவ்வளோ நம்ம இந்த குவான்டிட்டி நம்ம எடுக்கும். மேக்ஸிமம் 4 members ஆர் 5 members இந்த ஃபேமிலி எத்தனை தோசை சாப்பிட்றோம்ல அந்த அளவுக்கு நம்ம மாவை எடுத்துட்டு அதில் வெங்காயம் போடுங்க, ஒரு பச்சை மிளகு போடுங்க, மல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை, இஞ்சி. த ஃப்ளேவர் வில் பி வெரி டேஸ்டி. அதை வந்து அப்படி போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு 2 hours சோக் பண்ணி வச்சுட்டு அதை வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஹேவ் சாம்பார் ஆர் வெஜிடபிள் கிரேவிஸ் ஆர் கூட்டு. பட் யூ ஷுட் ஹாவ் ஒன் வெஜிடபிள்.
கண்டிப்பா இட் வில் பி வெரி ஹெல்த்தி. நீங்க வந்து தோசை தான் சாப்பிடணும். அதுதான் அப்படி சம் வெஜிடபிள் சாலட்ஸ் கூட நீங்க ஆப்ஷனா நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம். இல்ல ஸ்ப்ரவுட்ஸ், இல்ல கிரீன் கிராம், பச்சை பயிறு, சன்னா, பிளாக் கிராம், உளுந்து, கொள்ளு இந்த மாதிரி கூட நீங்க என்ன செய்யலாம்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஆப்ஷனா கூட வச்சுக்கலாம். பட் ஆட் சம் வெஜிடபிள் ஆன் தட். இவ்வளோ வாங்கி நீங்க வந்து பயிர் ஏதாவது எடுத்தீங்கன்னா, அதில பெட்ரோல கேரட் நறுக்கி போடுங்க, கேப்சிகம் போடுங்க, ஆனியன் போடுங்க, டொமேட்டோ போடுங்க. ஆட் சம் சால்ட், பெப்பர் இந்த ஹேவ் தட். இது வெரி ஹெல்த்தி இல்ல. மார்னிங் நமக்கு ப்ரிப்பரேஷனுக்கும் ஈஸியா இருக்கும். ஏதோ ஒண்ணு. நாட் எவ்ரிடே இட் வில் நாட் பி possible. But varieties, choice you can give for that. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் 8 o'clock அப்படி இருந்தா சரியா குழந்தை வந்து வேற எதுவும் ரொம்ப வந்து சாப்பிட்டா ஒரு எக் இன் தட் எக் ஆட் சம் ஆனியன், கேப்சிகம், கொஞ்சம் கேரட், மின்ட் லீஃப், கரி லீஃப், கொரியாண்டர் லீஃப், தோசை நல்லா தேவையான அளவு சால்ட் போட்டு ஒரு தோசை மாதிரி போட்டு கொடுங்க. ஒன்று போதும். Your body will be very healthy, nutritious. So that இந்த மாதிரி நம்ம ஹேபிட்ஸை என்ன செய்யணும்னா ஃபாலோ பண்ணணும். தட் இஸ் இன் த மார்னிங். தென் மிட் மார்னிங் வெஜிடபிள் சாலட்ஸ், வெஜிடபிள் சூப் ஆர் பட்டர் மில்க், டெண்டர் கோகனட் பட்டர் ஆர் ஃப்ரூட் சாலட். யூ கேன் கிவ் இன் த 10 o'clock. That should be taken. Then lunch. லஞ்சுக்கு கண்டிப்பா என்ன செய்யணும்னா 2 மில்லட்ஸ் வந்து இருக்கணும். 2 தானியங்கள் இருக்கணும். It encourages kids to have more food. ஒரு சப்பாத்தி பண்ணலாம். ஒரு சப்பாத்தி போதும். கொஞ்சம் ரைஸ். அப்படி இல்லாம இருந்தா வரகு ரைஸ், குதிரைவாலி ரைஸ். இஃப் யூ ஃபாலோ ஹேபிட் வந்து ஃபாலோ இனிஷியலி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டே டு டே லைஃப் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண இட்ஸ் வெரி ஹெல்த்தி. இட் வில் பி யூ கேன் அவாய்ட் ஆல் தி டிசீஸ் கண்டிஷன் லைக் டிஎம், கார்டியா இந்த மாதிரி உள்ள கண்டிஷன்ஸ் எல்லாம் நமக்கு வரவே செய்யாது. இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட் ஃபாலோ பண்ண வீடியோ அது தொட்டுக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு பவுல் நிறைய கீரை கண்டிப்பா டெய்லி மத்தியானம் எல்லாருமே கீரை எடுக்கணும். ப்ளஸ் ஒரு வெஜிடபிள் ஏதாவது ஒரு வெஜிடபிள் அது உங்களோட சாய்ஸ். ப்ளஸ் நான்வெஜ் எக் ஆர் ஃபிஷ் ஆர் சிக்கன் எனிதிங் ஒன்று வச்சுக்கலாம் தப்பே கிடையாது. டெய்லி நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா 3 நேரம் நாங்கெல்லாம் டெய்லி 3 நேரம் சாப்பிடுறோம் நான்வெஜ். ஒரு பிரச்சனையுமே இல்லை. எவ்ரி லைக் நான்வெஜ் இல்ல then depends upon your practices. நாங்க வந்து நாகர்கோயில் அதனால நாங்க டெய்லி என்ன செய்வோம் 3 டைப்ஸ் நான்வெஜ் இல்லாம சாப்பிடவே முடியாது எங்களால். பட் இங்க வந்து நல்லா பியூர் வெஜிடேரியன். தட் ஆல்சோ இட்ஸ் குட். தட் இஸ் உங்களோட ப்ராக்டிஸ் பொறுத்து. பட் நான்வெஜ் எடுக்கிறனால கப்பில் நான்வெஜ் நல்லா தட் இஸ் குட் ப்ரோட்டீன், கம்ப்ளீட் ப்ரோட்டீன். எல்லாம் வந்து எடுக்கிறனாலும் எடுக்க வேண்டிய முறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ மத்தியானம் நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ் நோ ஃப்ரை. ஃப்ரையை நம்ம என்ன செய்யக்கூடாது என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஃப்ரை ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் அதில் நியூட்ரியன்ஸே ஏற்றாது. எண்ணெயில் நீங்கள் ஒரு ஃபிஷ்ஷையோ ஒரு எக்கையோ ஒரு மட்டனோ ஒரு சிக்கனோ போட்டுனீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரோட்டீன் அதாவது அந்த புரதச்சத்து அப்படியே என்னது டீநேச்சர் ஆயிருங்க. அது இல்லாமல் போயிடுது. அதில் நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் எல்லாமே அது டீநேச்சர் அது எண்ணெயில் வந்து அது சாலிவுட் ஆயிரும். ஒன்றுமே இல்லாமல் போகுது. அதனால தான் அதை அப்போ டேஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்கிறீங்க எடுத்துக்கிறீங்க. விரும்பி விரும்பி சாப்பிடுறீங்க சக்கையை. நல்ல ஃபுட்டை என்ன செய்யணும் சாப்பிடுறது இல்லை. பட் வி ஹாவ் டு ஹாவ் ஒன்லி ஆன் கிரேவிஸ். கிரேவி ஃபார்மில் தான் நம்ம என்ன செய்யணும் எடுக்கணும். தட் இஸ் குட். ஃபிஷ் கிரேவி, சிக்கன் கிரேவி அதில் வந்து நீங்கள் வந்து வெரைட்டிஸ் இப்போ தான் நமக்கு நிறைய யூஸ் பண்ண வேண்டிய யூடியூப்ல நல்ல வெரைட்டியாக நல்லா யூஸ் பண்ணிக்க வெரைட்டிஸ் வந்து நிறைய கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் பார்த்து அதை வந்து எடுத்துக்கலாமே. தட் ஆயில்ஸ் டு பி அவாய்டட் இன் தட். ஆயில் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம குறைக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. ஒரு நாள் ஒரு மனுஷருக்கு ஃபார் அ ஹியூமன் பீயிங் யூ ஷுட் டேக் ஒன்லி
10 ml ஆஃப் ஆயில். குழந்தைங்கன்னா கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். பெரியவங்களா இருந்தா கண்டிப்பா 10 ml நாட் மோர் தென் தட். ஒரு ஃபேமிலியில ஒரு ஆளுக்கு 1 மந்த்துக்கு நம்ம என்ன செய்யணும்? 300 ml தான் ஆயில் என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுக்கிறதுனால தான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. ரெஸ்டாரண்ட் நீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. உங்க கையில உள்ள காசெல்லாம் கரைஞ்சு போயிட்டு இருக்குது. நல்ல ஃபுட்டு சாப்பிட மாட்டேங்கிறேன். ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிட மாட்டேங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் தே ஆர் இன்க்ரீசிங் பிஆர் டிகிரீஸ். நம்மளோட ஹெல்த் ரொம்ப டிகிரீஸ் ஆகும். ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ தட். கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்ல, மேக்ஸிமம் 1/2 லிட்டர் ஆஃப் ஆயில் பெர் ஹெட். குட்டீஸ்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடல்ட் கண்டிப்பா நீங்க கம்மி பண்ணணும். ஸோ தட் வி கேன் அவாய்ட் த டிசீஸ் கண்டிஷன். இது ஆஃப்டர்நூன் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. தென் பை 4 o'clock சம் ஸ்ப்ரவுட்ஸ், கொண்டக்கடலை, நிலக்கடலை, தென் பொட்டுக்கடலை, என்னென்ன வேர்க்கடலை, அந்த மாதிரி ஏதாவது பயிறு ஐட்டம்ஸ், கடலை ஐட்டம்ஸ் நீங்க என்ன செய்யலாம்னா இருக்கலாம். ஸ்வீட் கார்ன், இந்த மாதிரி ஏதாவது நீங்க என்ன செய்யலாம்னா இருக்குது. அதில் சம் வெஜிடபிள்ஸ் யூ ஹேவ் டு ஆட். கொஞ்சம் கேரட் போட்டுக்கலாம், ஆனியன்ஸ் போட்டுக்கலாம், டொமேட்டோ, கிரீன் சீஸ், மின்ட் லீஃப், கரி லீஃப், கொரியண்டர் லீஃப், அந்த மாதிரி ஏதாவது நம்ம என்ன செய்யலாம்னா கண்டிப்பா ஆட் பண்ணணும். இது ஆட் த ஃப்ளேவர், இட் என்ஹான்ஸ் த நியூட்ரியன்ஸ். வேணா ஒரு லெமன், அது டிபெண்ட் அப்பான் த டேஸ்ட். சிலவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கண்டிப்பா ஆட் பண்ணணும். சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சாப் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லெமன் ஸ்பீஸ் பண்ணலாம். தட் டிபெண்ட் கர்ட் ஆட் பண்ணலாம். ஸோ தட் த நியூட்ரியன்ஸ் வெரைட்டிஸ் வி கேன் ஹேவ். இந்த மாதிரி நீங்க கூட்டு எடுத்தீங்கன்னா நியூட்ரியன் டிஃபிஷியன்சியே வராது. விட்டமின் டேப்லெட்டே சாப்பிட்ட வேண்டாம். டாக்டர் கொடுக்குற டேப்லெட்னா கரெக்டா டைமுக்கு டாக்டர் காலையில 8 மணிக்கு சொன்னாங்க, நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வீங்க, எடுத்துட்டீங்க. பட் அந்த கைக்குள்ள அந்த ஃபுட்டு எடுக்கணும்னா மட்டும்தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாரி. இந்த மாதிரி வெஜிடபிள் சாலட்ஸ் எடுத்துக்கலாம், நட்ஸ் எடுத்துக்கலாம், நட் ஷேக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இட் டிபெண்ட் அப்பான் யுவர் டேலண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் ப்ரிப்பரேஷன். தென் பை 7 o'clock யூ ஹாவ் டு ஹாவ் த டின்னர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம கண்ட்ரி வேர்ல்ட் வைட் பரோட்டா கடன் டீ கூடு 10 மணிக்கு மேலதான் கூட்டமே அலமோ. நமக்கு 10 மணிக்கு மேல அப்படியே வெளியே போய் கொஞ்சம் பரோட்டாவும் இல்லை வீட்லேயுமே சரி ஆஃப்டர் 10 o'clock சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஸோ தட் டோட்லி நம்ம இன்னைக்கு நிறைய ஒபிஸ், வெயிட் இன்க்ரீஸ், டிஎப் பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட், கார்டியாக் பேஷண்ட், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், இந்த மாதிரி எல்லாமே வர்றதுக்கு ஒன் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அவர் டின்னர் டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் இவ்வளோ காரணம். தயவு செய்து 7 மணிக்கு சாப்பிட்டுருங்க. ஒன்று நமக்கு சாக்கு போக்கு சொல்லிக்கலாம். என் ஹஸ்பண்ட் அந்த டைமுக்கு வரமாட்டாங்க, லேட்டாக தான் ஆஃபீஸ் முடிஞ்சு வருவாங்க, என் பிள்ளை டியூஷன் போவாங்க, அதனால அப்போ சாப்பாடு இருந்துக்குங்க. மனசு உண்டுன்னா மார்க்கம் உண்டு. கொடுக்கணும்னு நினச்சா எங்கே இருந்தாலும் கொடுக்கலாம், செய்யணும்னு நினச்சா எப்போ வேணாலும் செய்ய. நம்ம ஹெல்த்துக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். த டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அதில் நைட்டு கண்டிப்பாக ஒரு வெஜிடபிள் கிரேவி, வித் தோசை ஆர் இட்லி ஆர் இடியாப்பம், சப்பாத்தி, எதனாலும் லைட்டாக. த குவான்டிட்டி ஷுட் பி லோ. ஐ கேன் ஹாவ் தட். கண்டிப்பாக இதை நைட் என்ன செய்யணும்னா அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்கிறோம், 7 o'clock 7:30 டின்னரை முடிச்சிட்டோன்னா வில் ஹாவ் த ரொட்டீன் ஆக்டிவிட்டி.
படிக்கணும், எழுதணும், வீட்டில் உள்ள குக்கிங் ஒர்க்ஸ் நெக்ஸ்ட் டேக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அயனி இந்த மாதிரி உள்ள ஒர்க்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அகே பை 9 o'clock, பை 10, 9, 9:30, 9 o'clock. சில்ட்ரன்ஸ் கண்டிப்பா பை 9 o'clock என்ன செய்யணும்? தூங்கணும். எங்க வீட்டுல பிள்ளைங்கன்னா தூங்கவே மாட்டாங்க. அப்பதான் அவங்க நல்லவர். நீங்க என்கரேஜ் பண்றதுனால தான் பிள்ளை 9 o'clock மேல இருந்து டிவி பாக்குது, தூங்கல. We are the responsible for the children. ஒத்துக்கிறீங்களா? நம்ம ஒரு டைமை ஃபாலோ பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கிறது நம்மளோட கடமை. நம்ம தான் அதுக்கு காரணம். நம்ம எதையுமே சாத்து போக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. 9 o'clock தூங்க வைங்க. காலையில் 5 o'clock 5:30க்கு எழுமுங்க. ஐயோ என் பிள்ளை பாவம் ரொம்ப கஷ்டப்படுது, டேக்குள்ள படிக்குது, தூங்கு அப்படின்னு சொன்னாச்சுன்னா நோ வே டு கீப் தம் ஹாப்பி அண்ட் குட் ஹெல்த். கண்டிப்பா நம்மளாவே என்ன செய்ய முடியாது, அவங்கள ஹெல்ப் பண்ணவே முடியாது. காலையில நேரத்தோட எழும்பி நேரத்தோட தூங்கணும். நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் அதை தான் கடந்துச்சாங்க. நாம தான் எல்லாமே என்ன செஞ்சிட்டோம், மாத்திக்கிட்டோம். மாத்துறது எவ்வளவு தூரம், ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ், கீப் அவர் பாடி ஹாப்பி ஹெல்தி அண்ட் ஃபிட். என்ன வேணும் வேணாலும் சார் ஒன்றும் இல்லை. அப்துல் கலாம் நம்ம எக்ஸாம்பிள், கிரேட் லீடர்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சுன்னா இல்ல வாழ்க்கையில நல்லா முன்னேறி வந்தவங்ககிட்ட நீங்க கேட்டு பாருங்க. கண்டிப்பா அவங்க காலையில 4 மணிக்கு எதிர்த்து அவங்களோட ரொட்டீன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணி அவங்க வின் பண்ணுவாங்க. இல்ல தூங்கிட்டுட்டே இருக்கிறவங்க கண்டிப்பா லைஃப்ல என்ன செய்ய முடியாது, வின் பண்ணவே முடியாது. ஏர்லி பிஃபோர் 6 o'clock we have the பேபிஸையும் குட்டீஸ் எல்லாருமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட்ல கஷ்டமானா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல ஒரு 6 o'clock, நெக்ஸ்ட் ஒரு 5:45, 5:30 இந்த மாதிரி என்ன செய்யணும், நம்ம அவங்கள எந்திரிக்க பழகணும். அப்பதான் நமக்கு என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு குட் ஹேபிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாம இருந்தாச்சுன்னா யாரு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க? ஒன்று சொல்றோம், நம்ம டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் டே டைம் ஒரு 8 hours மேக்ஸிமம் 7 to 8 hours அவங்க கூட இருக்கா. என்னெல்லாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க, சொல்லிதான் கொடுப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது அவர் பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ளீஸ் ஃபாலோ தட். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணினீங்கன்னா நம்ம பிள்ளைங்க கிட்ட டிசீஸ் கண்டிஷன் எதுவுமே வராது. எக்ஸாம்பிள், கான்ஸ்டிபேஷன், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஹோல் கிரைன்ஸ் நிறைய எடுக்கிறதுனால, தண்ணி நிறைய குடிக்கிறதுனால எந்த சிக்கலுமே நமக்கு என்ன செய்யாது, வராது. அந்த ஹேபிட்ஸ் கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். தலை வலிக்குது, வயிறு வலிக்குது அப்படின்னு ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு என்ன செய்யணும் இருக்குது. டயரியா, வாமிட்டிங். நல்ல ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு வீட்டில் செய்கிற ஃபுட்டு எப்படி வாமிட் வரும், எப்படி டயரியா வரும்? வெளியே இருந்து சாப்பிட்டா ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் வெளியே போய் சாப்பிட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே வாமிட்டிங், டயரியா, லூஸ் மோஷன் இருக்கதான் செய்யும். தட் இஸ் நேம்ஸ் தட். அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்த்தியான இந்த டைனி ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக தென் 10th 12th after the age of 8th standard many female girls are raising anemic. ஏன் ஒலிக்க சாப்பிடுறதையா, கைமுக்கு சாப்பிட்றதுல கவுலவு சாப்பிட்றதையா, அதனால அவங்க அனிமிக் ஆகுறாங்க. ஆனா அனிமிக் ஆகாம இருக்கிறது இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். ப்ரோட்டீன், எனர்ஜி, வான் நியூட்ரிஷன், பிஎம் நிறையா இருக்கு. ஏன் ப்ரோட்டீன் டேக் எடுக்காப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒன்லி கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய ரைஸ் ஐட்டம்ஸ் தான் நம்ம சாப்பிடுறோம். மார்னிங் இட்லி தோசை, மதியானம் ரைஸ், 9 to 10 அதே காலையில் உள்ள ஒரு வாரம் ஆர்டிக் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கு. அதே பவுனுக்கா காலையில் தோசை செய்வாங்க, நைட்டு இட்லி அமுத்தி ஓகே. இல்லைன்னா காலையில் இட்லி அமுத்துவாங்க, நைட்டை தோசை அமுத்தி கொடுப்பாங்க. யூ ஹாவ் டு அவாய்ட் தட். அப்படி இருந்தாச்சுன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன செய்யாது, தரவே செய்யாது. ப்ரோட்டீன் ஃப்ரூட் எல்லாமே நிறைய நல்ல நான்வெஜ் நல்லாவே நம்ம என்ன செய்யறோம்னா எடுத்துக்கணும். So that improves all our health.
நம்ம ஃபேரா இருக்கிறதுக்கு, நம்ம ஹேர் வந்து லாங்கா வளர்றதுக்கு, நம்ம ஆன்டி ஏஜிங்கா இருக்கிறதுக்கு, வயசானது வெளிய தெரியாம இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே திஸ் இஸ் த பேசிக் நியூட்ரிஷன். நல்லா என்ன செய்யணும்? ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஃபாலோ பண்ணணும். தென் இந்த மாதிரி உள்ள ஹேபிட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண யூ ஹாவ் டு அவாய்ட் ஆல் த சுகரி ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், சால்ட்டி ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாமே எண்ணெயில வறுத்தது, பொரிச்சது இந்த மாதிரி உணவை நம்ம என்ன செய்றோம்? ரொம்பவே எடுக்கிறோம். அதுல எந்த நியூட்ரியன்ஸுமே இல்ல. ஒன்லி எம்ப்டி கேலரிஸ் தான் நம்ம என்ன செய்றோம்னா எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துக்கிறனால தான் நிறைய டிசீஸ் கண்டிஷன் நமக்கு வருது. இனி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, லைஃப் ஸ்டைல் டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு எழும்பணும், டைமுக்கு நம்ம எல்லாமே என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். தூக்கம் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா 9 ஹவர்ஸ் 8 to 9 ஹவர்ஸ் நல்லா என்ன செய்யணும்? நம்ம தூங்கணும். தூக்குற டைம்ல தான் நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட் என்ன செய்யுதுன்னா ஆகுது. அகைன் எக்ஸசைஸ், ஆக்டிவிட்டி மார்னிங் ஒரு 1/2 அன் ஹவர், ஈவினிங் ஒரு 1/2 அன் ஹவர். குழந்தைங்களெல்லாம் வெளியே விளையாட விடுங்க. நேரத்தோட எதுமுனா தான் என்ன செய்ய முடியும்? விளையாட விட முடியும். கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் நீங்களே போடு. ஒண்ணு சொல்லக்கூடாது. நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, நிறைய படிக்கு. நம்ம வந்து வேலையே இல்லாம இருக்கிறனால தான் பிள்ளைங்க வந்து எப்பவுமே டிவி, மொபைல அப்படி இந்த மாதிரி எல்லாம் பாக்குறது. பட் யூ ஹாவ் டு அவாய்ட் தட். ஃபேமிலி கூட உட்கார்ந்து சாப்பிடுற பழக்கத்தை நம்ம வந்து என்ன செய்யணும்? கண்டிப்பா பழக்கணும். மார்னிங், ஆஃப்டர்நூன் எல்லாம் நம்மளால முடியாது. அட்லீஸ்ட் நைட் டின்னர் ஆகுது சேர்ந்து சாப்பிடுற மாதிரி நம்ம கண்டிப்பா பார்க்கணும். தென் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பா நம்ம வந்து என்ன செய்யணும்னா இன்க்ளூட் பண்ணணும். ஏதாவது ஒரு ஸ்போர்ட் நம்ம தான் வந்து என்ன செய்யணும்? எஜுகேட் பண்ணி நம்ம தான் ட்ரெயின் அப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஃபாலோ பண்ண. திஸ் வில் ஹெல்ப் யுவர் சைல்ட் அண்ட் யுவர் ஃபியூச்சர் குட் அண்ட் ஹெல்த்தி. மோட்டிவேட் யுவர் சில்ட்ரன். இஃப் எனி டவுட், ஏதாவது டவுட் சொல்லுங்க. பேரண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டவுட் இருந்தா கேட்கலாம். I think it's okay. Thank you.